ஆஸ்திரேலியாவுல படிச்ச 2 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்மின் கவுர் 21 வயசு நர்சிங் படிச்சிட்டு இருந்திருக்காங்க. தாரிக் ஜோட் சிங் 20 வயசு ஐடி படிச்சிட்டு இருந்திருக்காப்ல. 2 பேரும் பஞ்சாபை சேர்ந்தவங்க. தூர தேசத்துல சந்திச்சப்ப இவங்க பேசி பழகுனதுல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்வீட்டா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த பையன் தாரிக் ஜோட் இருக்கானே, அவனோட லவ் மெதுவா அப்சஷனா மாறிடுச்சு. பொசசிவ்னஸ் டவுட்னு ஜாஸ்மினை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜாஸ்மின் இதெல்லாம் தாங்க முடியாம பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா அவன் விடல. ஆன்லைன்ல ஹராஸ் பண்றது மிரட்டுறதுன்னு ஓவரா போயிட்டான். ஜாஸ்மின் பயந்து போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் பண்ணாங்க. தார்ஜோட் அப்பா அப்பாவி மாதிரி மன்னிப்பு கேட்டான். ஜாஸ்மினும் பாவம் அவனோட கரியர் ஏன் வீணாகணும்னு நினைச்சு அவனை மன்னிச்சிட்டாங்க. ஆனா அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. தார்ஜோட்டுக்கு உள்ளுக்குள்ள கோவம் நிறைய இருந்திருக்கு. என்னையே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி அவமானம் தாங்க முடியாம ஜாஸ்மினை பனிஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கொடூரமான பிளான் போட்டான். 2021 மார்ச் 5ஆம் தேதி அன்னைக்கு ஜாஸ்மின் தன்னோட ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரப்ப அவளுடைய ஒர்க் பிளேஸ்ல வெளியே வெயிட் பண்ணி அவளை கடத்திட்டான். டேப்பு கம்பி எல்லாம் போட்டு கட்டி ஆஸ்திரேலியாவோட இருட்டான பிளிண்டர்ஸ் ரேஞ்சஸ்க்கு கார்ல கூட்டிட்டு போனான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை வாய் கால்னு கட்டப்பட்ட அந்த பொண்ணுக்கு அந்த டிரைவ் எப்படி இருந்திருக்கும்னு. ஃபைனலா அங்க ஒரு குழியில உயிரோட அவளை புதைச்சிட்டான். சில நாள் கழிச்சு போலீஸ் அவங்க உடம்ப கண்டுபிடிச்சாங்க. ஜாஸ்மின் அவங்க ஒர்க் ட்ரெஸ்ஸோட கட்டப்பட்ட நிலையில இறந்து கிடந்திருக்காங்க. கோர்ட்ல நீதிபதி இது பயங்கரமான உணர்ச்சியற்ற உச்சக்கட்ட கொடூரம்னு சொல்லிருக்காரு. தார்ஜோட்டுக்கு 22 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒரு ஆளோட அப்சஷன் ஈகோ ஒரு அழகான காதலை எவ்வளவு பெரிய கொலையா மாத்திருச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.